பாடகர் கண்ணியத்திற்குரிய மாமா அபுபக்கர் அவர்களே, கழகத்தின் இலக்கிய அணியினுடைய துணை செயலாளர் என் நண்பன் சுதர்சன் அவர்களே, காலத்தால் சீலத்தால் மூத்த மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர் ஐயா சுப்பையா அவர்களே, பகையெதிர படியாற்றுகின்ற பாளை ஒன்றிய கழகத்தின் செயலாளர் முத்துக்குட்டி பாண்டியன் அவர்களே, கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் தம்பி ரமேஷ் அவர்களே, தொண்டர்படை ஹரி அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர்கள் நண்பன் மணப்படை மணி அவர்களே, நலம் செய்யும் தம்பி ராதா சங்கர் அவர்களே, வடிவேல் பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு நன்றி உரையாற்றுகிற கடமையை மேற்கொண்டிருக்கிற பொன் வெங்கடேஷ் அவர்களே, டி.எம். நடராஜன் அவர்களே, வித்தகத்தை பெறுவதற்கு புத்தகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் பரிசாக தருகிற தம்பி புக் ரவி அவர்களே, உங்கள் வாசலுக்கு கொண்டு வந்து நான் வெட்கப்படுகிற அளவுக்கு என்னை உபசரித்து மகிழ்ந்திருக்கின்ற மறக்க முடியாத என்னுடைய மாசற்ற நண்பன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரன் முத்துக்குட்டி பாண்டியன் அவர்களே, முத்துப்பாண்டியன் அவர்களே, குடத்தில் இட்ட விளக்காக இருந்த என்னை குன்றில் இட்ட விளக்காக மாற்ற வேண்டும் என்று கருதி எனக்கொன்று வெப்சைட் தொடங்கி இன்றைக்கு சர்வதேச அரங்கத்தில் பேசப்படுகிற இடத்தில் நாஞ்சில் சம்பத் இருக்கிறான் என்றால் அதற்கு அரண் அமைத்து தந்த என் சொந்தம் சொல்லச் சேருகிற நண்பன் நெஞ்சம் நிறைந்த பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கின்ற மதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, கற்றறிந்த சான்றோர்களே, வஞ்சகன் கருணாநிதியின் ஆட்சியில் வசந்தத்தை தொலைத்துவிட்ட வர்த்தக பிரமுகர்களே, விலைவாசி அம்புகளால் நித்தம் நித்தம் வீழ்த்தப்படுகின்ற பால் நினைந்தூட்டும் பரிவுள்ள தாய்மார்களே, உருண்டு கொண்டிருக்கிற உலகப்பந்தை உள்ளம் கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் தோழர்களே, தொழில் அதிபர் அண்ணன் ஜெயகோபால் அவர்களே, கோடையிலும் வற்றாத ஜீவகங்கை, ஆடி காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடனெடுத்து வந்த சரித்திர தலைவன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கி வைத்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொட்டியும் மாம்பலுமாய் ஒட்டி கிடக்கும் எங்கள் உறவுகளே, இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் எங்களோடு இசைந்து இணைந்தும் கடமையாற்றுகிற இந்திய கம்யூனிஸ்ட், பெரியாரின் கொள்கையை வென்றெடுக்க பிறந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் தேசிய சிந்தனைக்கு முகம் தருகின்ற முகவரி தருகின்ற போரில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் தேசிய இயக்கம், மூவேந்தர் முன்னணி கழகம் உள்ளிட்ட மான உணர்ச்சி உள்ள இயக்கங்களின் மதிப்பிற்குரிய பிரதிநிதிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, மாலை 6 மணியிலிருந்து நாங்கள் மேடைக்கு வருகிற நேரம் வரை நாடோடி பாடல்களால் உங்கள் உள்ளம் கவர்ந்த கழகத்தின் லட்சிய பாடகன் ஒரத்தநாடு கோபு அவர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் நல்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, என் பேச்சை என் மூச்சை சமீப காலமாக என்னுடைய காலடி சுவடுகளை என் நடவடிக்கைகளை பதிவு செய்து சக்கர நாற்காலில் உட்கார்ந்திருக்கிற சண்டாளனுக்கு தகவல் கொடுக்க இங்கேயும் அக்கறையோடு வந்திருக்கின்ற அரசாங்கத்தின் மதிப்பிற்குரிய ஒற்றர்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஊடகங்களின் ஏடுகளின் மதிப்பிற்குரிய நிருபர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, வணக்கம். திக்கெல்லாம் புகழுகிற